சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு வேளையில பார்த்தீங்கன்னா, தாவேகா கூட்டணி பட்டியல்கள் திடீர் வெளியீடு. குறிப்பாக இந்த கட்சியுடன் மட்டும்தான் கூட்டணி, மற்ற கட்சியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சில நாட்களாக நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைத்துட்டு இருக்கு. அதே போல் மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தலை எதிர்பார்த்து மக்களும் சரி, நிறைய விதமான அரசியல் கட்சிகளும் சரி எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. குறிப்பாக மக்கள் ஏதாவது புதிய மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது புதியதாக நம்ம தாவேகா கட்சி வந்திருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா புதிய நபர்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வேளையில் தற்பொழுது தாவேகா உடைய தரப்பு கூட்டணி குறித்து ஒரு பட்டியல்களை வெளியிட்டிருக்கிறது. அதாவது எந்தெந்த கட்சியுடன் கூட்டணிக்கு செல்ல போகிறார் நம்ம விஜய் அவர்கள், எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, திமுக மற்றும் பாஜகவுடன், அதாவது பாசிசம் என்கிற பாயாசத்துடன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக அதாவது பார்த்தீங்கன்னா ஊறி போயிருக்கக்கூடிய குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சியுடன் கூட்டணி வகுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு கட்சி தவிர்த்து மிச்ச எந்த கட்சியுடன் வேணாலும் கூட்டணி நாங்கள் வகுத்து கொள்வோம், ஆனால் இந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அதிமுகவுடன் கூட்டணி வகுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதிமுகவுடன் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி வகுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைப்பாடின் காரணமாக தான் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணியை மறுப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணியில் விஜய் அவர்கள் சென்றால் கண்டிப்பாக துணை முதல்வர் பதவியும் மற்றும் ஏகப்பட்ட சீட்டுக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம விஜய் அவர்களுக்கே நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் தாவேகாவுடன் யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேமுதிக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கூட பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். யார் யாருடன் கூட்டணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பட்டியலையே பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.